ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹைதராபாத் போகணும்னு டிசைட் பண்ணும்போதே கண்டிப்பாக ஐக்கியா போகணும்னு டிசைட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் வந்து ஒரு குட்டியாக மினி கிச்சன் செட்டப் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான திங்ஸ்லாம் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தான் பிளான் பண்ணேன். நிறைய ஐக்கியா வீடியோஸ் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்லேயே ஒரு வாட்டி நான் போயிருக்கேன் ஐக்கியாக்கும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே போனால் என்னால் எதை பார்த்தும் நோ சொல்லவே முடியாது. ஆனால் இந்த டைம் நிறைய இடத்துல நான் நோ சொல்லிட்டேன். பிகாஸ் நான் அங்கேருந்து இங்கே பஸ்ஸில் வரணும். ஸோ என்னால் நிறைய திங்ஸ் கொண்டு வர முடியாது. அதனால நான் கொஞ்சம் பார்த்து தான் செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத எந்த பொருளையும் வாங்கக்கூடாதுன்றதை நான் முன்னாடியே மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லைனா நிறைய பொருள் லாஸ்ட் டைம் போகும்போது தேவையே இல்லை, எனக்கு யூஸே ஆகலை. இப்போ வரைக்கும் நான் அதை ஓப்பன் கூட பண்ணல, எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியல. அந்த மாதிரிலாம் எல்லா திங்ஸையும் அள்ளி போட்டு வந்துட்டேன். நிறைய நம்ம கண்ணை கவர்ற விதமாக தான் இருக்கும், நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மொத்தமாக இது 2 ஃப்ளோரு. ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபுட் கோர்ட்டும், அதுக்கப்புறம் இந்த கிச்சனு, பெட்ரூம், லிவிங் ரூம் இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க சூப்பராக. அங்கே இருக்க பொருளை நம்ம கோட் பார்த்து அதுக்கப்புறம் அந்த வேர் ஹவுஸ்லேருந்து நம்ம போய் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த வாட்டி நான் வந்து அந்த மாதிரி செட்டப்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நான் போனதே ரொம்ப லேட்டு, 7 o'clock கிட்ட தான் நான் போனேன். கொஞ்சம் டைமிங் தான் இருந்ததுனால ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் போயிடலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபுட் கோர்ட் தான் வந்தோம். ஐக்கியா ஃபுட்டை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை, அது வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வேறு வெஜ்ஜாக வேறு போயிட்டோம். என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் நான்வெஜ். ஸோ அவருக்காக நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து சும்மா இந்த க்ரோசான் அப்படி இப்படி லைட்டாக தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ்க்கு மில்க்கு, பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும். அப்புறம் எஸ்பெஷலி காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எத்தனை வாட்டி வேணால் ரீஃபில் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் காஃபி இருக்கும். ஸோ காஃபியை 2 கப் பில் போட்டு நல்லா வந்து ஜாலியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங் போனோம். ஸோ வாங்க ஷாப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து நான் ஃபுட் கோர்ட்டில் உட்காந்துருக்கும் போதே ஆப்போசிட்டில் இது இருந்துச்சு. நான் கூட செராமிக்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, பிளாஸ்டிக்காக இருக்கும் தான் கிட்ட போய் பார்த்தேன். ஆனால் ஹெவி வெயிட்டு, ரேட்டுமே நல்லா அதிகமாக தான் இருந்துச்சு. செம்ம வெயிட்டாக இருந்தது. நான் மெயினாக இங்கே போனது வந்து இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் வாங்கலாம் கிச்சனுக்கு அப்படின்றதுனால தான் போனேன். ஆனால் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து எனக்கு இருந்த மாதிரி தெரியல. லாஸ்ட் டைம் நிறைய இருந்தது, அதை பார்த்து தான் இந்த டைம் போனேன். ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது கலெக்ஷன். ஸோ இருந்ததில் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த ரெட் கேப் போட்டிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர். இது வந்து 19 rupees தான். இந்த மாதிரி செட் ஆஃப் 3 வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் 99 rupees அந்த மாதிரி நிறைய இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய 1/2 liter லைக் 1/2 kg வைக்கிற மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இருந்தது. அது எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இதில் வந்து அலுமினியமில் இந்த மாதிரி கலர்ஸ் இருந்தது, எல்லோ, ப்ளூ அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்து பார்க்க. இந்த சைட் ஃபுல்லாக வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஐட்டம்லாம் இருக்குது. இந்த ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா 9 rupees தான், ஏதோ ஆஃபர் போல். அதுக்கப்புறம் இந்த க்ளவுஸ் வந்து நம்ம ஏதாச்சும் கையில் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாச்சும் சோப்பு பட்ட அலர்ஜிலாம் ஆகல அப்போ யூஸ் பண்ணிக்கிறது. அது எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் அஃபோர்டபுளாக தான் இருந்தது. இந்த சைட் ஃபுல்லாக கிச்சன் சிங்கை சுற்றி தேவையான பொருட்கள்லாம் லைனாக இருந்துச்சு. இதுலேயும் நிறைய வாங்கினேன். நான் என்னென்ன வாங்கினேன்றதை அப்புறமா காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். மோஸ்ட்டாக வந்து ஐக்கியாவில் வந்து இந்த உட்டன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். அதுலேயும் பர்டிகுலராக இந்த பவுல் பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதுலேயும் பெரிய சைஸ்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் ரேட் வந்து எக்ஸ்பென்சிவ் தான் அந்த பவுல்லாம், ஆனால் நல்ல குவாலிட்டி. தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க. அடுத்து பக்கத்தில் வந்து இந்த பெட்ஷீட், பில்லோ கவர்ஸு, ஸ்க்ரீன் இதெல்லாம் தனியாக ஒரு இதில் அந்த மாதிரி ஒரு ஐட்டம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. நிறைய க்யூட்டான கிச்சன் ஃபைன்ஸ்லாம் இருக்கும். மில்க் ஃப்ராத்தர் இதெல்லாம் பாருங்கள், டீ பவுடர் போட்டு அதில் வைக்கிறது, நிறைய உட்டன் ஸ்பேச்சுலாஸ், நிறைய டைப் ஆஃப் நைஃப்ஸு, நல்லா சைஸ், நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். மெயினாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த உட்டன் ஷாப்பிங் போர்ட்ஸ். நிறைய கலெக்ஷன் இருக்கும், வித்தியாசமான சைஸில், ஷேப்ஸில், அதெல்லாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்க்க.
அவ்வளோதான். இது அப்படியே கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இங்கே பார்த்துட்டு பக்கத்தில் மூவ் பண்ணி வந்தாச்சு. இந்த பில்லோ ஸ்க்ரீனு இதெல்லாம் எதுவும் தேவைப்படல, சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தேன். நிறைய கலர் வேரியன்ட் இருக்கும். நம்ம ஒரு தீமில் செட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மேட்ச் ஆகும். எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு வர ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்னால் எதையுமே இங்கே கொண்டு வர முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம காரில் எதையாச்சும் போகணுன்னா நமக்கு தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி. இந்த பெரிய பெரிய பாக்ஸ்லாம் பாருங்கள், இது நிறைய சைஸஸ் இருக்குது. இது வந்து பாக்ஸ் தனியாக வாங்கணும், லிட்டு தனியாக வாங்கணும், அதுக்கு வந்து கேப் தனியாக வாங்கணும். ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. குவாலிட்டியும் ஓகே தான், அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து இதில் ஒரு பாக்ஸ் தேவைப்படுது. இப்போது கொஞ்சம் பெரிய பாக்ஸாகவே தேவை. பட் ஆனால் அதை வந்து பஸ்ஸில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணி சொன்னாங்க. ஸோ அதனால் அதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ஐக்கியா வந்து சென்னைக்கு டெலிவரி இருக்குது. ஆனால் வந்து காஞ்சிபுரமுக்குலாம் எப்போ வரும்னு தெரியல, வருமானே தெரியல எனக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து சென்னைக்கே டெலிவரி வந்திருக்கு. சரி, அது அப்புறம் பார்ப்போம். இது வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரேம் செக்ஷன். இது ஃபுல்லாகவே வந்து நிறைய டைப்பு, கலர், வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரேம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த கிளாக்கு, மிரர், இந்த வால் டெக்கர், இதெல்லாம் ஐக்கியா மிரர் பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ கலெக்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ அஃபோர்டபுளாக இருந்தாலுமே கிடைக்கும். நல்லா ஹை அண்ட் மிரர்ஸும் இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்க. இப்போ இந்த ட்ரெண்டிங் மிரர்லாம் இருக்குல்ல, லாங் மிரர், அது வந்து நிறைய ஷேப் அண்ட் கலர்ஸில் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஃபைனலி இந்த ஹோல் ஐக்கியாலே என்னோட ஃபேவரட் செக்ஷன் வந்து இந்த செக்ஷன் தான். இது வந்து பிளான்ட் செக்ஷன். போத் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் ரெண்டுமே இருக்கும். அதுக்கேற்ற பாட்டு அதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஷேப்ஸில் இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கேருந்து வரவே எனக்கு மனசு இருக்காது, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இங்கே நல்லா பச்சை பசையில் சுற்றி எங்கே பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். ஒரு சிலது வந்து அது ஆர்டிஃபிஷியல்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் லுக்லாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போட வந்தாச்சு. அப்பயும் நம்ம கை சும்மா இருக்காது, பக்கத்தில் ஏதாச்சும் வச்சுருப்பாங்க, இது எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா, அப்படி ஒரு 4 எடுத்து போட்டாச்சு. ஸோ பில்டிங்க்கு பாருங்கள், செம்ம கூட்டம், க்யூவில் நின்று தான் போக வேண்டியதாக இருக்குது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதில் வேறு ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து பில் போட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஐஸ்கிரீம் தருவாங்களாம். என் ஹஸ்பண்டுக்கு இது ஃபஸ்ட் டைம். ஸோ அவர் பேரில் பில்லை போட்டு ஃப்ரீ ஐஸ்கிரீம் வாங்கிடலான்னு நினச்சா ஐஸ்கிரீம் கொடுக்குறவங்க கிளம்பி போயிட்டாங்க லேட் ஆனதுனால. ஸோ அந்த டோக்கன் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு, ஃப்ரீ ஐஸ்கிரீம் கிடைக்கல. சரி, ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்பட்டுமேன்னு சொல்லி பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா அது ஒரே புளிப்பு, வாயிலே வைக்க முடியல. பச்சை மாங்காவை போட்டு அரைச்ச மாதிரி ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம், அது நல்லாவே இல்லை. அது ஒரே சோகமாகி போச்சு. சரி, அப்படியே ஐக்கியாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நான் என்னென்ன வாங்கினது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் என்னோட குட்டி மினி கிச்சனை நான் எப்படி செட் பண்ணுன்றதையும் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.